توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மீலாது பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்ல கேட்க வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். பேரொளி பெருமானார் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளியைத்தான், நூரைத்தான் இறைவன் முதலாக படைத்தான். இத ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டபோது இந்த ஒரு பதில் கிடைத்தது. ஏன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பி அபி அன்த வ உம்மி, என்னை ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அக்பிர்னி அன் அவ்வளி ஷைஇன் ஹலகஹுல்லாஹு தஆலா கப்ல அல் அஷ்யா, எல்லாவற்றையும் விட இறைவன் முதலாக படைத்தது எது, அதை எனக்கு சொல்லித்தாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஜாபிர் அவர்களே, இன்னல்லாஹ தஆலா கத் ஹலக கப்ல அல் அஷ்யா நூர நபியிக மின் நூரிஹி, எல்லாவற்றுக்கும் முதலாக அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒளியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியைத்தான் படைத்தான், அதாவது உங்கள் நபியின் பேரொளியைத்தான் படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல பதிவு செய்யப்பட்டது. இப்போ முதல் படைப்பே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இப்போ ஒரு கேள்வி வருது, வேறு ஒரு ஹதீஸிலாம் வந்திருக்குதாங்க, அவ்வளுமா ஹலகல்லாஹு அல் அக்ல், அல்லாஹு தஆலா முதலாக படைத்தது அறிவைத்தான். அப்படி ஒரு ஹதீஸ்ல இருக்கிற அபூ நுஐம் அவர்கள் ஹில்யாங்கிற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் திருமிதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவ்வளுமா ஹலகல்லாஹு அல் கலம், அல்லாஹு தஆலா முதலாக படைத்தது பேனா, எழுதுகோல். அப்ப அப்படியே ஹதீஸ் வந்திருக்குதே அப்படிங்க கேட்கலாம். எல்லாமே நூரே முஹம்மதியாவைத்தான் குறிக்குது. முதலாக படைத்தது அல் அக்ல், அறிவு என்றாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கும். முதலாக படைத்தது எழுதுகோல் என்றாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கும். ஏன் தெரியுமா? எழுதுகோல் பேனா இருக்கு பாருங்க, அதோட வேலை என்ன? ஓர் இடத்துல இருக்கிற கல்வி ஞானத்தை இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர வைக்கும். அந்த பணியை தான் பேனா செய்யும். ஒரு புத்தகத்துல ஒரு மேட் இருக்கும், அதை பார்த்து நோட்டெல்லாம் நம்ம எழுதுவோம். அந்த புத்தகத்தில் இருந்த அந்த கல்வி அறிவு இப்போது நோட்டுக்கு வந்துருச்சு. இதை இடம்பெயர வைத்தது பேனா தான். அதே போல மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை அப்படியே எழுத்துல கொண்டு வருவோம். உள்ளே இருந்த ஞானம் இப்பொழுது எழுத்து வடிவிலே நோட்டுக்கு வந்துருச்சு. ஓர் இடத்துல இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் பேனாவுடைய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பணியை செய்தார்கள். இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற்று நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆகவே முதலாக படைத்தது எழுதுகோல் என்றாலும் கூட அது நூரே முஹம்மதியாவைத்தான் குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக முதலாக படைத்தது அக்ல், அறிவு, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. உதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருடைய கல்வி ஞானத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வழங்கப்பட்டேன் நான் என்று சொன்னாங்க. அப்படியானால் அறிவு என்றாலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களைத்தான் குறிக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் என்றாலும் அல் அக்ல் அறிவு என்றாலும் அல் கலம் எழுதுகோல் என்றாலும் எல்லாமே நூரே முஹம்மதியாவை பற்றித்தான் அறிவிக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் படைப்பு அப்படிங்கிறத இன்னொரு அதிகம் மூலம் புரிஞ்சு கொள்ளலாம். சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, மத்தா வஜபத் இலக்க நுபுவத்தி யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு நபித்துவம் எப்பொழுது கடமையானது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, வ ஆதமு பைன ரூஹி வல் ஜஸதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹுக்கும் உடலுக்கும் மத்தியிலே இருந்த போதே நான் நபியாக இருந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி இன்தல்லாஹி மக்தூபுன் லகாத்தமுன் நபியின். அல்லாஹ்விடத்துல நபிமார்களில் எல்லாம் இறுதியானவர், முத்திரையானவர் என்று நான் எழுதப்பட்டிருந்தேன். வ இன்ன ஆதம் ல முன்ஜதுன் ஃபீ தீனத்திஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணிலே இருந்த போதே நான் நபியாக இருந்தேன் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல் மனிதர் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோம். ஆனா அவங்களுக்கும் முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகவே இருந்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸை இதுவெல்லாம் நமக்கு அறிவிக்குது. மேலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகையை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துறான். யாரு இந்த நூரே முஹம்மதியாவை சுமக்க போறாங்களோ அவங்களெல்லாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் முறைப்படுத்துகிறான். ஏன்? அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்வை துஆ செஞ்சாங்க பாருங்க, வஜ்னுபுனி வ பனிய அன் அஅபுதல் அஸ்னாம். இறைவனே, என்னையும் எனது தலைமுறையினர்களையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாகன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி ஒரு துஆவை அல்லாஹ் கேட்க வச்சான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை வழியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்க. அப்ப அந்த வழி தூய்மையான வழியாக இருக்கணும் அப்படிங்கறனால இறைவன் அவருடைய முன்னோர்கள் அத்தனை பேரையும் தூய்மையானவர்களாகவே வைத்தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மின் அஸ்லாபின் தொய்யிபத்தின் இலா அர்ஹாமின் தாயிரா. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவர்கள் வழியாகத்தான் என்னுடைய பேரொளியை ஒருவர் பின் ஒருவராக கொண்டு வந்து கொண்டே இருந்தான். பரிசுத்தமான ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்து தூய்மையான தாய்மார்களுடைய கருவறையின் பக்கம் ஒருவர் பின் ஒருவராக என்னை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை அபூ நுஐம் அவர்கள் தலாயிலுன் நுபுவால பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம கூட மௌலிதுல ஓதுவோம், மாஸால நூரு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபித் தய்யிபீன தாஹிரீன தவில் உலா. ஒரு ஹதீஸுடைய கருத்து தான் இங்க கவிநடையில எழுதப்பட்டிருக்கு. அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளி பரிசுத்தமானவர்கள் வழியாகத்தான் வந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த கவிதையினுடைய அர்த்தம். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா மின் ஹியார் இலா ஹியார், நல்லோர்களிடமிருந்து நல்லோர்கள் வரை அப்படித்தான் நான் வந்து கொண்டே இருந்தேன். ஹாக்கிம்ல தபரானில எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அல்லதி யராக ஹீன தகும் வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன். நபி அவர்களே, நீங்க அல்லாஹ்வை சஜிதா செஞ்சவர்கள் வழியாகத்தான் ஒருவர் பின் ஒருவராக புரண்டு கொண்டு வந்தே இருந்தீங்க அப்படி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அதை இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ராரு தன்சீல குறிப்பிடுறாங்க, கான ரூஹுஹு யுன்கலு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரூஹு மின சாஜிதீன் இல சாஜிதீன், அல்லாஹ் வணங்குறாங்க பாருங்க, அவர்களிடமிருந்து அல்லாஹ் வணங்குறாங்கல்ல அவர்கள் வழியாக வந்து கொண்டே இருந்தது. அதுதான் தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், அல்லாஹ் சஜிதா செஞ்சாங்களே அவர்களிடமிருந்து தான் நீங்கள் புரண்டு கொண்டே வந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறார்கள். அந்த பேரொளியை சுமப்பதற்கு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவர்களை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கறத இதன் மூலம் நாம் புரிந்து கொள்றோம். சார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளிதானா? குர்ஆன் அப்படி சொல்லி காட்டுதா? சொல்லி காட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான வேதமும் ஒரு பேரொளியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறான். இந்த தெளிவான வேதம் குர்ஆன், பேரொளி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் பேரொளி நூர் என்று குறிப்பிட வேண்டும்? இறைவன் காரணம் இருக்கிறது. ஏன் குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற இடத்துல அப்படித்தான் சொல்லணும். ஏன் ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்க போறோம்னு வச்சுக்கிறோங்களேன், வெளிச்சம் இருந்தால் தான் படிக்க முடியும். வெளிச்சம் இல்லைன்னா புஸ்தகத்தை படிக்க முடியாது. அதே போல குர்ஆனை படித்து புரிவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற அந்த வெளிச்சம் ஒளி இருக்கணும். அப்பதான் அந்த ஒளியின் மூலம் குர்ஆனை நாம் புரிய முடியும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் பேரொளி என்று இந்த வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறார்கள். ஒரு கேள்வி வரலாம், ஏன்னா அவங்க மனிதர் தானே, மனிதரை போய் ஒளி அப்படிங்கிறீங்களே அப்படின்னு. ஆமா, அவங்க மனிதராக இருந்து கொண்டே ஒளியாக இருந்தார்கள். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளியாக இருந்துகிட்டே மனிதரா இருந்தாங்கல்ல. ஒருவரே இரண்டா இருக்கலாம், ஒளியா இருந்துகிட்டு மனிதரா இருக்கலாம், மனிதரா இருந்துகிட்டு ஒளியாகவும் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபத்தமஸ்ஸலஹா பஷரன் சவியா, அழகான மனித உருவத்துல அங்க வர்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. அப்ப அவங்கள பயந்துடுறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஏன் நம்ம தனிமையில் இருக்கிறோம், ஒரு அந்நியன் வந்துட்டாங்கன்னு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பயப்படாதீங்க, இன்னமா அண்ணா ரசூல் ரப்பிக்கு, நான் உங்க ரப்புடைய இறைவனுடைய தூதரா தான் வந்திருக்கிறேன். அகபலுக்கு உலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஆண் குழந்தை தருவதற்கு தான் வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவங்க. ஏன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலிகத்தில் மலாயிகத்து மின்னூர், மலக்குமார்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டாங்க. வஹுலிகல் ஜான்னு மின் மாரிஜின் மின்னார், ஜின் இனம் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டது. வஹுலிக ஆதம் மிம்மா உசிபலக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டது போல, அதாவது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். இது முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளியா படைக்கப்பட்டவங்க. இங்க மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. ஒளியாக இருந்து கொண்டே மனிதனாக இருக்கலாம். இது ஒன்றும் முரண்பாடான ஒன்றல்ல, சாத்தியம் இல்லாத ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோம்ல. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனாக இருந்து கொண்டே ஒளியாக இருக்கிறார்கள். இது சாத்தியமற்றதல்ல, சாத்தியமானது அப்படிங்கிறத இதன் மூலம் புரிந்து கொள்றோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற போது ஒளியாகவே பிறக்கிறார்கள். இது அவங்களுடைய தாயார் ஈண்டெடுத்த போது அந்த பேரொளியே பார்க்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆனா தாவத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறேன். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறாங்க, ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவனே இந்த மக்களிடமிருந்து ஒரு திருத்தூதரை நீ கொண்டு வருவாயாக கேட்டாங்கல்ல. அந்த திருத்தூதர் யாரு? நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களே, அந்த துஆவுடைய வெளிப்பாடு நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொன்னாங்க பிஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நற்செய்தி சொன்னாங்கல்ல அவங்க கூட்டத்துக்கு, அந்த நற்செய்தியின் வெளிப்பாடு நான் தான். என்ன நற்செய்தி பண்ணாங்க? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், முபஷ்ஷிரன் பி ரசூலின், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனதருமை சமூகமே, நான் ஒரு இறை தூதரை கொண்டு நற்செய்தி சொல்றேன். ஏத்தி மிம்பாதி, அவர் எனக்கு பின்னால வருவாங்க. இஸ்முஹு அஹ்மது, அவங்க பேரு அஹ்மதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நற்செய்தி வழங்குறாங்களே, அதோட வெளிப்பாடு நான் தான். மூன்றாவதா சொன்னாங்க, இங்க நமக்கு பாருங்க, இந்த மூணாவது தான். அவங்க சொல்றாங்க, ரூயா உம்மி, என்னுடைய தாயார் கண்ட காட்சி, என்னை ஈண்டெடுத்த போது ஒரு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியின் மூலம் அல்லாஹ் திலஹு குசூர் ஷாமி, சிரியா நாட்டின் கோட்டைகள் எல்லாம் என் தாயாருக்கு தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பேரொளியை என் தாயார் என்னை ஈண்டெடுத்த போது பார்த்தாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல, தபரானியில, இப்னு ஹிப்பான்ல, பஸார்ல, ஹாக்கிம்ல இது போன்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரில் தான் முதலாக படைக்கப்பட்டது. அந்த ஒளியை சுமந்தவர்கள் எல்லாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த ரூட்டையே அழகாக அமைச்சு வச்சான். அவர்களுடைய தாயார் ஈண்டெடுத்த போது கூட ஒளியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவருகிறார்கள். அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல, சிரியா நாட்டின் கோட்டைகளே தெரியும் சொன்னா எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பேரொளியாக இருக்கிறாங்கிறது பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கும் பொழுது, சரி இதெல்லாம் சில பேர் படிக்கிறது இல்லையா? படிக்கிறது இல்லை. ஏன்? நேரம் கிடைக்கிறது இல்லை. அந்த விவகாரம் பண்றதுக்கு நேரம் சரியா போச்சு, அதனால இது படிக்கிறது இல்லை.
மாணவர்களுக்கான ஒரு வேண்டுகோள். சத்தமிடாமல் இந்த மார்க்க சொற்பொழிவை செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கான ஒரு அன்பான அன்பு கட்டளை, சத்தமிடாமல் இந்த மார்க்க சொற்பொழிவை செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொழியாக இருக்கிறார்கள் என்பது இது போன்ற ஹதீஸ்கள்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு சில பேர் இதை படிக்கல. காரணம் நேரங்கள் இல்லை, அந்த அளவுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஒளிங்கிறத மறுப்பதற்கு மட்டும் நேரம் இருக்குது. அது சம்பந்தமா வந்து அதீத மட்டும் பார்க்கறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் இங்க குர்ஆனை பின்பற்றுவோம், அதீதை பின்பற்றுவோம், இந்த மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்களே தவிர குர்ஆன் அதீதை பின்பற்றும் முடிவுக்கு வந்துட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொழி அப்படிங்கிறத இத்தனை குர்ஆன் ஆயத்து அதெல்லாம் சொல்லத்தானே செய்து ஏன் பார்க்கல? சில பேர் பார்த்தாலும் புரிய மாட்டாங்க, சில பேர் தவறாக படிப்பாங்க, தவறாகவே விளங்குவாங்க. இன்னும் சில பேர் படிப்பது சரியா இருக்கும், புரிவது தவறா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஆளு ஒரு கண் டாக்டரை பார்க்க போனாரு. அது கண் ஹாஸ்பிட்டல்ல அங்க எழுதிருச்சு போர்டுல, பார்வை நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைன்னு. இந்த ஆள் போர்டை படிச்சுட்டு உடனே திரும்பிட்டான். கேட்டாக்கா, டாக்டருக்கு பார்வை தெரியறதே மாலை 5 மணிக்கு தானாம, அது நான் அவர்கிட்ட போய் இடத்தை பார்க்கறது அப்படின்னு வந்துட்டான். அவன் பார்வை நேரம்னால கண்ணால பார்க்கணும்னு நினைச்சு விட்டான். அப்ப இந்த மாதிரி படிப்பது சரியா இருந்தாலும் புரிவது தவறா இருக்கிறது நிறைய பேர்கிட்ட. குர்ஆன் ஹதீஸை படிப்பதும் கூட இந்த நிலைதான். சில பேருக்கு படிக்கவே தெரியல, சில பேர் படிச்சிடறாங்க, புரிய வேண்டிய முறையில புரியறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்புகள் என்னங்கிறத அறியாம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாண்புகளையும் கூட புரியாம இருந்து விட்டுருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேரொழியாக இருக்கிறாங்க? அழகான ஒரு ஹதீஸ் பாருங்க. அது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றதை தான் படிக்கலாம், ஹாக்கிமா படிக்கலாம், பைஹக்கி படிக்கலாம், ரைட்டு புகாரியை படிக்கலாம்ல, அதான் தமிழ்ல வந்துருச்சுல. அதுல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, இறைவனே என்னுடைய உள்ளத்திலே பேரொழியை ஏற்படுத்துவாயாக. வஃபி சம்இ நூரா, எனது காது கேள்வியிலும் நீ பேரொழி ஏற்படுத்துவாயாக. வான் யமீனி நூரா, எனது வலப்பக்கம் பேரொளி. வான் யசாரி நூரா, எனது இடப்பக்கம் பேரொளி. வ ஃபௌகி நூரா, எனது மேலே பேரொளி. வ தஹதி நூரா, எனது கீழே நூறொளி. வ அமாமி நூரா, எனக்கு முன்னாலும் பேரொளி. வ ஹல்பி நூரா, எனக்கு பின்னாலும் பேரொளி. அப்படி சொல்லிட்டு வஜஅல்லி நூரா, எனக்கே ஒளி ஏற்படுத்துவாயாக. புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்னு முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ் ரிவாயத்துல வஜஅல்னி நூரா, என்னை பேரொளியாக மாற்றுவாயாக, ஆக்குவாயாக. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேரொளி. இப்படி ஒரு துஆவை அல்லாஹ் சொல்ல போய் தானே இவங்க துஆ செய்றாங்க. ஒரு நபியுடைய துஆ நிச்சயமா அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும்ல. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத பல்வேறு ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எப்படி இருக்கும்? வாளை போன்று பளபளப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கப்படுது. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல என்னங்க வாளை போல அப்படிங்கிறீங்க? பல் கான மிஸ்ல ஷம்சி வல் கமரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சூரியனை போல வல்லவா பிரகாசிக்கும், சந்திரனை போல வல்லவா பிரகாசிக்கும் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட அது. நம்ம கூட மௌலிதுல ஓதுறோம்ல, அந்த ஷம்சுன் அந்த பத்ருன், யார சொல்லலாம், நீங்க சூரியனா இருக்கிறீங்க, சந்திரனா இருக்கிறீங்க அப்படி சொல்றோம்ல. இந்த ஹதீஸில வந்த வார்த்தைகளை தான் நம்ம சொல்றோம். சில பேர் கேட்பாங்க, அது என்னங்க சூரியனுக்கு ஒப்பிடுறீங்க, நீங்க என்னங்க சந்திரங்கிறீங்க அப்படி கேட்கிறாங்கன்றாலே இந்த ஹதீஸை படிக்கிறேன்னு அர்த்தம். முஸ்லிம் தான் இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அவ்வாறு இருக்கும் என்று. அதே போல ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவருடைய அழகு என்ன, சிஃபியலனா எங்களுக்கு நீங்க சொல்லி காட்டுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பற்றி அப்படி கேட்கப்படுது. அப்ப அவங்க சொல்றாங்க, யா புனைய அன்பு மகனே, லவ் ரஐதஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகின்ற போது நீ அவங்களை நீ பார்த்தாக்கா, ரஐத ஷம்ஸ தாலிஅத்தன், அங்கே சூரியன் உதிப்பதை நீ காண்பாய் என்று சொன்னார்கள். தாரமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசத்தோடு உதிக்கும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்தாலே அங்கே சூரியன் வருகிறது என்றுதான் நான் நினைப்போம்.
அப்படி அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொழியை பற்றி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் இரவு சந்திரன் உள்ள பௌர்ணமின்னு சொல்லுவோம்ல, அந்த இரவு நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன், அங்க சந்திரனையும் பார்க்கிறேன், விண்ணிலே உள்ள சந்திரனையும் பார்க்கிறேன், நிலாவை பார்க்கிறேன், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறேன். அங்கேயும் ஒளி, இங்கேயும் ஒளி. எது பேரொளி? ரெண்டு இடத்துலயும் ஒளி இருந்துகிட்டே இருக்குது, எது பேரொளி அப்படின்னு வரும்பொழுது நான் ஒரு முடிவுக்கு அப்போது வந்தேன். விண்ணிலே இருக்கிற அந்த நிலாவை விட இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேரழகாக இருந்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரமீனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்கள் இருக்குல்ல, பற்கள் வரிசை, சில பேர் நீங்க பார்க்கலாம் பல்லு ஒன்னோடு ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பற்கள் இருக்கும், மத்தியில் இடைவெளி இருக்கும். இடைவெளி இருப்பது ஒரு அழகு. அதனாலதான் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் கூட இடைவெளி, அந்த இடைவெளி ஏற்படுத்திக் கொள்வாங்க செயற்கையாக, அது ஒரு அழகுங்கிறதுனால. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே பற்களுக்கு மத்தியில இடைவெளி ஏற்படுத்தாங்க. இடைவெளி விட்டு விட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் இதா தக்கல்லம, அவங்க பேச ஆரம்பிச்சா ருய கன் நூரி யஹ்ருஜு மின் பைனி ஸனாயாஹு, அவருடைய பற்களின் இடைவெளியில் இருந்து பேரொளி வெளிப்படுவதை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. தாரமிலே பதிவு செய்யப்பட்ட அது பேசினாலே ஒளிதான் ஒரு வாயிலும் வந்துகிட்டே இருக்கும் பற்களின் வழியாக. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹுஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறான்னு வைங்களேன், அவங்களோட முகம் அப்படியே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கும். எப்படி தெரியுமா? ஹத்தா கஅன்ன வஜ்ஹஹு கிதஅத கமரின், நாங்க எப்படி நினைப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முகம் அந்த நிலாவினுடைய ஒரு துண்டு தானோ, அந்த நிலா தான் ஒரு துண்டு பெயர்க்கப்பட்டு இங்க வந்து இருக்குதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும். நாங்கள் சும்மா செல்வழியா கேட்டு இதை சொல்லல, நாங்கள் அனுபவித்து கண்டதை நான் கூறுகிறோம் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமீதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் இருக்கத்தானங்க செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதையா பார்க்கல? இப்ப புகாரி, முஸ்லிம், திருமதி இதுவெல்லாம் பிரபலியமான புத்தகங்கள், கிதாபுகள் தானே, நூல்கள் தானே. இதை ஏன் அவங்க பார்க்கல? பார்த்திருந்தா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்கள் தான்ங்கிறத புரிஞ்சிருப்பாங்களா இல்லையா? பார்க்காதனாலதான் இல்லை இல்லை என்று மறுத்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் தவறாக புரிவது? அதுதான், ஒரு ஆள் கடையில போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாரு, அதுல சுகர் ஃப்ரீன்னு போட்டிருக்கிற பிஸ்கட்ல வாங்கிட்டு போக முடியாதானே, கடையில நின்றுகிட்டே இருக்கிறாரு. கடைக்காரர் கேட்டா ஏன்பா நின்றுகிட்டே இருக்கிற, சுகர் தாங்க அப்படிங்கிறாரு. ஏன் சுகர் ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்ப பிஸ்கட் வாங்கினா சுகர் ஃப்ரீயா கிடைக்கும் தானே போட்டுக்கிறீங்க, சுகர் தாங்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பிஸ்கட் பாக்கெட்ல சுகர் ஃப்ரீன்னு போட்டது எதனாலன்னு புரியல. இவரும் புரிஞ்சது வேற, சுகர் வந்து குறையா கொடுக்குறாங்க. இப்படி குர்ஆனை படிக்கிறார்களே தவிர அது எப்படி புரிய வேண்டும்ங்கிறத முறையாக புரியாதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று புரியாம இருக்கிறாங்க. இன்னொன்னு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருடைய பற்றி எல்லாம் குர்ஆனை சொல்லி காட்டுறான். இன்னா அர்சல்னாக, நபி அவர்களே உங்களை நாம் அனுப்பி வச்சோம் ஷாஹிதன், சாட்சியாளராக, ஓ முபஷிரன், நற்செய்தியாளராக, ஓ நதீரன், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக, ஓ தாயன் இலல்லாஹி பிஇذனிஹி, இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக, ஓ சிராஜம் முனீரா, ஒளி சிந்தும் விளக்காக நாம் அனுப்பி வைத்தோம். இங்கதான் நமக்கு தேவை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க சிராஜுல் முனீர், ஒளி கொடுக்கிற விளக்கு என்று அல்லாஹ் சொல்றான். வெறும் விளக்குங்களை ஒளி கொடுக்கிறவங்க சாதாரணமா விளக்கு இருக்கும், எரியாம இருக்கும்ல. அந்த காலத்துல இருக்கக்கூடிய விளக்கம் பார்த்தா திரி இருக்கணும், மண்ணெய் இருக்கணும். மண்ணெண்ணெய் இருக்குது, திரி இல்ல, எரியாது. திரி இருக்குது, எண்ணெய் இல்ல, எரியாது. இப்ப நமக்கு பல்பு இருக்குது, கரண்ட் வரணும், அப்பதான் எரியும். சரி, கரண்டே இருக்குது, பல்பு பீஸ் ஆயிட்டா எரியாது. இந்த மாதிரி இல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற விளக்கு எப்பொழுதும் ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகான ஒரு உதாரணத்து மூலம் சொல்லி காட்டுறான். மேலும் அந்த விளக்கு, அந்த விளக்குடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அதன் மூலம் ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை உருவாக்க முடியும். ஒரு விளக்கு நம்ம எரி வச்சுட்டோம்னு வச்சுக்கிறேன், இன்னொரு விளக்கு கொண்டு வர்றாரு, அதுல இருந்து எரி வச்சுக்கலாம். இன்னொரு ஆள் விளக்கு கொண்டு வர்றாரு, அதுல இருந்து எரி வச்சுக்கலாம். அந்த விளக்குடைய ஒளி குறையாது, அப்படியே தான் இருக்கும். இது இன்னொரு உதாரணம் கூட சொல்லி காட்டலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி வச்சாங்க, இறைவனே
ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அல்லாஹ்வுத்தால எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கா ரிஸ்க்கு. இப்ப நம்மகிட்ட எல்லாம் ஒரு பெட்டி நிறைய பணம் இருக்கு, கொடுக்குறோம், குறைஞ்சிக்கிட்டே தானே வரும். இப்ப அல்லாஹ் இவ்வளவு பேருக்கு கோடிக்கணக்கான மக்கள் கொடுக்குறானே, அப்ப குறைஞ்சு போச்சா அப்படின்னு கேள்வி வருதுல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்காகத்தான் ஒரு கேள்வி வைக்கிறார் இறைவன்ட்ட. இறைவனை, இவ்வளவு பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே, முன்னாடி அந்த கருவூலத்தை பத்தி தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். அல்லாஹ் சொன்னா, நீங்க இருக்கிறீங்கள கூடாரம், அதுக்கு வாசல்ல ஒரு சின்ன தீயை மூட்டுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, எல்லாரும் நீங்க விளக்க கொண்டு வந்து இதுல எரிய வச்சுக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி அங்க ஒரு தீயை மூட்டுனாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க, நீங்க எல்லாம் விளக்கோட கொண்டு வாங்க, அங்க எரிய வச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் வந்தாங்க, எரிய வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நீங்க தீ மூட்டுனீங்கல்ல, அந்த தீயில ஏதாவது குறைஞ்சிருக்குதா, அது அப்படியே தான் இருக்குதா அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவனே அது அப்படியே தான் இருக்குது, அப்படித்தான் என்னுடைய ஹஸானா என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். 1000 பேர் விளக்கேற்றினாலும் அது அப்படியே தானே இருக்குது, அப்படித்தான் என்னுடைய ஹஸானாம், கொடுத்து கொண்டே இருப்பேன், குறையாமல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளியின் மூலமாக பல்வேறு பேரொளிகள் தோன்றும், ஆனால் அந்த ஒளி ஸல்லல்லாஹு ஒளி அப்படியே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சிராஜ் அப்படிங்கிற வார்த்தை இறைவன் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா, அல்லாஹ் தஆலா வானத்துல விண்மீன்களை அமைத்து வைத்தான். வஜஅல ஃபீஹா சிராஜா, அதிலே சூரியனையும் அமைத்தான். வகமரம் முனீரா, ஒளி கொடுக்கிற சந்திரனையும் அமைத்தான். இங்க சூரியனை பத்தி என்ன சொல்லும்போது ஷம்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்லல, சிராஜ்ங்கிற வார்த்தையை சொல்றான். சிராஜ்ங்கறா விளக்குன்னு அர்த்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னாங்க சிராஜ் முனீர், அதே சிராஜ்ங்கிற சொல்லைத்தான் சூரியனுக்கு இறைவன் பயன்படுத்துகிறான். அதிலும் அர்த்தம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இரவுல பார்க்கிறோம், நட்சத்திரங்கள்லாம் இருக்கும், விண்மீன்கள் இருக்கும். காலையில சூரியன் உதிக்கிறது வச்சுக்கிறங்களேன், நட்சத்திரங்கள் காணாமல் போய்விடும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, மார்க்கத்தை போதிச்சாங்க, அவர்களுக்கு வேதங்கள் இருந்தது, அவர்களுக்கு சமூகங்கள் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்த உடனே அந்த முந்தின நபிமார்களுடைய மார்க்கமெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. அவர் முந்தின மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. இறுதி நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் தான் இருக்கும். ஆகவே தான் அழகான உதாரணம் சூரியன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனாக இருக்கிறார்கள், மற்ற நபிமார்கள் விண்மீன்களாக இருக்கிறார்கள். சூரியன் உதிச்சிட்டா விண்மீன்களுக்கு வேலை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வந்துட்டா முந்தின நபிமார்களுடைய மார்க்கங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு வேலை இல்லை என்கிற அழகான தத்துவத்தை இறைவன் சொல்லி காட்டான். குருதா ஷரீஃப்ல கூட பாருங்க, அவங்க படிக்கிறாங்க, இமாம் மூஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபஇன்னஹு ஷம்ஸு ஃபضலின் ஹும் கவாகிபுஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனாக இருக்கிறாங்க, மற்ற நபிமார்களோ நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க என்று சொல்லி காட்டியது இதன் அடிப்படையிலே தான். இன்னொரு இந்த விளக்குன்னு சொன்னதுனால நாம் புரியக்கூடிய என்ன தெரியுமா? ஒரு இடத்துல விளக்கு நம்ம எழுதி வைக்கிறோம் வைக்கிறேன், அந்த விளக்குடைய வெளிச்சம் இந்த திசையில் தான் போகும், இந்த திசையில் போகாது அப்படிங்கிறதல்ல. 4 பக்கமும் அந்த ஒளி போயிட்டே இருக்கும். ஒரு விளக்கை எரிய வச்சா அதன் ஒளி 4 பக்கமும் இருக்கும். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்ட வந்தவர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் இவங்க சொல்லி தரான். ஏன்னா இதுக்கு முன்னாலே எல்லாம் நபிமார்கள் வந்தாங்க, ஏதோ ஒரு சமூகத்திற்கு இறை தூதரா வந்தாங்க, ஏதோ ஒரு மொழி பேசக்கூடியவர்களுக்கு அவங்க இறை தூதரா வந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணிலே வாழ்கின்ற அனைத்து சமூகங்கள், எல்லா மொழி பேசக்கூடியவர்கள், எல்லா இனத்தார்கள் அத்தனை பேருக்கும் வந்தாங்க. விளக்கு வெளிச்சத்தை நாலாபுரமும் கொடுப்பது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகத்தின் எல்லா பக்கங்களுக்கும் நேர்வழி காட்ட வந்தவர்கள் என்கின்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா விளக்குங்கிற ஒரு பொருளை ஓமானப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுறோம். அப்ப எல்லாருக்கும் தானே அவங்க நேர்வழி காட்ட வந்தாங்க, அப்ப சில பேர் நேர்வழி பெறலையங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அவர்களுடைய குறைபாடு. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ரஹ்மத்தா தான் வந்தாங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களே உங்களை அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப நமக்கெல்லாம் அருள்கொடை தான். ஆனா இறை மறுப்பாளர் காபிர்களுக்கு அந்த அருள்கொடையை பயன்படுத்தலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் கிடையாது இருக்கிறாங்க. அபூ ஜஹல் அந்த அருள்கொடையை பயன்படுத்தல, அவ்வளவுதான். ஆனா அபூ ஜஹலுக்கும் அருள்கொடை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காபிர்களுக்கும் அருள்கொடை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த அருள்கொடையை பயன்படுத்தாம போயிட்டாங்க. எப்படின்னு கேட்டா, மழை பெய்யுது, ஒரு தாய்க்காரங்க உமாக்காரவங்க தன்னுடைய 2 மகன்
மகளை கூப்பிடுறாங்க, அக்கா தங்கச்சி கூப்பிட்டு மழை பெய்யுதுமா வெளியில பாத்திரத்தை எடுத்து வைக்கிறாங்க மழை தண்ணீர் பிடிக்கிறதுக்கு. அக்காவும் தங்கச்சியும் பாத்திரத்தை கொண்டு வச்சுட்டாங்க. மழை பெய்ஞ்சு முடிஞ்சிச்சு. அக்கா வச்ச பாத்திரம் தண்ணீரால் நிரம்பி இருக்குது. தங்கச்சி வச்ச பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஏன்னு கேட்டா அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க, தண்ணி அதுல விழுந்துச்சு, நிரம்பி இருக்குது. தங்கச்சி பாத்திரத்தை போய் கவுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க, அது ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஏன்னா வீட்டுல தாய்மார்கள்லாம் பாத்திரத்தை கழுவி காய வைக்க கவுத்து தான் வைப்பாங்க. இந்த தங்கச்சி கவுத்தன பாத்திரத்தை அப்படியே தூக்கி அந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு வந்துச்சு, தண்ணி இல்லை. மழை எல்லோருக்கும் தானே பெய்ஞ்சிச்சு. மழை சொல்லிச்சு அக்காவுக்கு தான் பெய்வேன், தங்கச்சிக்கு பெய்ய மாட்டான்னு சொல்லிச்சு, எல்லோருக்கும் பெய்தது. அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்துறாங்க, அபூ ஜஹல் பயன்படுத்தாம போயிட்டாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் பயன்படுத்துறாங்க, காபிர்கள் பயன்படுத்தாம போயிட்டாங்க. சுன்னி ஜமாஅத்தினர்கள் பயன்படுத்திக் கொள்ளாங்க, வஹாபிகள் பயன்படுத்தாம போயிட்டாங்க. அதனாலதான் இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தா இருக்கிற மாதிரி எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் நோயாளிங்க, அவருக்கு தேனை கொடுக்கிறோம், கசக்குதுன்னு பாரு. ஏன்னா அவருடைய வாக்கு எதை கொடுத்தாலும் கசக்கும். போ இப்ப அவர் கசக்குதுங்கிறதுனால தேன் கசக்குதா? அவர் நாக்கு தான் கசக்கும், தேன் எடுக்கத்தான் செய்யும். அதே போல ஒரு ஆள் குருடர், கண் தெரியாது, அவர் சொல்றாரு சூரியனுக்கு வெளிச்சம் இல்லைங்கிறாரு. சூரியன் வெளிச்சம் இருக்கிறது, இவருக்கு வெளிச்சம் தெரியல, அதனால இல்லைங்கிறாரு. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ரஹ்மத்தா இருக்காங்க, எல்லோருக்கும் நேர்வழி காட்டுறாங்க. இதுல முஸ்லிம்கள் சுன்னி ஜமாஅத்தினர் பயன்படுத்திக் கொண்டார்கள், மற்றவர்கள் பயன்படுத்தாமல் போனார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருந்தாக்கா அவர்களுக்கு நிழல் கிடையாது. காரணம் என்ன? பேரொளி. ஒளிக்கு எங்கங்க நிழல் இருக்குது? இப்ப சூரியன் ஒளி கொடுக்குது, அந்த ஒளிக்கு எங்காவது நீங்க நிழல் பார்த்திருக்கீங்களா? இந்த லைட்டு, மேடையில் இருக்க லைட்ல வெளிச்சத்தை பார்க்கிறோம், இந்த வெளிச்சத்துக்கு எங்க நிழல் இருக்குதா? இல்ல இல்ல, ஒளிக்கு நிழல் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளி, அவர்களுக்கு நிழல் இல்லை. இதை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஸாயிஸ் சுகராவுல பயன்படுத்துறாங்க. இந்த பாயிண்ட பதிவு செய்யறாங்க. வலம் யகஅ வில்லுஹு அலல் அர்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிழல் இந்த மண்ணிலே விழாது. வலா ரூயலஹு, அது மற்றொரு கண்களுக்கும் தெரியாது. வில்லுன் ஃபீ ஷம்ஸின் வலா கமரின், சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் அவங்க நிழலை பார்க்க முடியாது, சந்திர வெளிச்சத்திலும் கூட அவங்க நிழலை பார்க்க முடியாது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். இதுல கூட ஒரு தத்துவம் அமைந்திருக்கிறதுங்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. தஃப்சீருல் மதாரிக்ல, தஃப்சீருல் ரூஹுல் பயான்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா அவுகஅ இல்லக அலல் அர்தி, உங்களுடைய நிழலை அல்லாஹ் அந்த மண்ணில விழ வைக்கல. ஏன் தெரியுமா? நீ அல்லாஹ் யலஅ இன்சானும் கதமஹு அலா தாலிக, எந்த மனிதனுடைய காலும் அந்த நிழலை மிதித்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நிழலே விழாமல் உங்களை பாதுகாத்திருக்கிறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்பை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறாங்கல்ல, ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன ரசூல லநூருன் யுஸ்தலாவு பிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி கொடுக்கிற பேரொளியாக இருக்கிறார்கள். ஹாக்கிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ஒப்பிடுறோம். அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூரி படிக்கிறோம்ல. யார சொல்லலாம், நீங்க சூரியனா இருக்கிறீங்க. அப்புறம் இல்ல இல்ல, நீங்க சந்திரனா இருக்கிறீங்க. அப்புறம் இல்ல, அது கூட சொல்ல முடியாது. அந்த நூறுன் ஃபௌக நூரி, ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக இருக்கிறீங்க. எவ்வளவு அழகான ஒப்பீடு. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சூரியனை சொல்லிவிட்டு இல்லங்கிறாங்க. சூரியன் வெளிச்சம் கொடுக்க ரைட்டு, கோடை காலங்களா அந்த சூரியன் வந்துட்டா என்ன வெயில் இப்படி போடுதே, மற்றவங்க எல்லாம் அவங்க கஷ்டப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா? எல்லோருக்கும் இதம் தரக்கூடிய ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லவா? அப்படியானால் இந்த சூரியனுக்கு எப்படி அவர்களை ஒப்பிடுவது? ஆகவே சூரியனுக்கும் உங்களை ஒப்பிட முடியாது. யார சொல்லலாம், நீங்கள் சந்திரன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தாங்க, சந்திரனுக்கு எப்படிங்க சொல்றது? சந்திரன் பௌர்ணமி அன்று தான் தெரியும், நல்லா தெரியும், ரைட்டு, பிரகாசமா இருக்கும். அமாவாசனைக்கு காணாம போயிருவேன். அது மட்டுமா, பிறகு ஒண்ணுக்கு எடுத்துக்கிட்டா 2, 3 வர வர கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே போகும். அப்புறம் 14 பிறகு 15, 14, 17 குறைஞ்சிக்கிட்டே போகும். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் அப்படியா? கூடும் குறையும், ஓரிடத்துல
முடியாது என்று சொல்லிதான் அந்த நூல் யாரும் சொல்லலாம் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். அப்புறம் பார்த்த ஒளின்னு சும்மா சொன்னாலும் எப்படி சொல்றது, விளக்கு எரியுது, காத்து வேகமா அடிச்சு அணைஞ்சு போயிருந்த, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மண்ணெண்ணை தீர்ந்து போயிட்டு அணைஞ்சு போகுத, அப்புறம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒளிங்கிறது? அதனால அதுக்கும் பொருந்தாது. ஃபௌக நூரி, ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக இருக்கிறீர்கள் அப்படி ஒப்பிடுகிறார்கள். ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் அப்படிதான். இப்ப சூரியன் சந்திரன் எடுத்துக்கிட்டா புற இருளைத்தான் அது அகற்றும், இருளா இருக்கும், அது சூரியன் வந்துட்டாங்க இருள் போயிடும், இது புற வெளிப்படையில் தெரிகிறது. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இருக்குதுல அகத்தின் இருளை அகற்றும், கல்வினுடைய இருளை அகற்றிவிடும், அப்படிப்பட்ட ஒளி அது. அது மட்டும் இல்ல, சந்திரன் எடுத்துக்கிட்டா ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. சூரியன் அப்படிதான். இப்ப நமக்கு தெரியல, அமெரிக்காவில் இப்ப வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு இப்ப வெளிச்சம் இல்ல, ஒரு பக்கம் ஒளி கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நமக்கு எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சூரியன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி அப்படியா? இல்லையே, எப்போதும் எல்லோருக்கும் அல்லவா ஒளி கொடுக்கிறது அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் அப்படி உதிக்கும் பொழுது மூடிய மொட்டுக்கள் அப்படியே மலரும். சில மலர்கள் இருக்குது, சந்திரன் வரும் பொழுது அந்த வெளிச்சத்தை விட அப்படியே மலரும். சூரியன் அப்படிதான், உதித்து வரும் பொழுது மூடி இருக்கிற அந்த மொட்டுக்கள் மலரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி மூடி இருக்கிற மனிதர்களுடைய உள்ளங்களையே திறக்க வைக்கும். அப்படிப்பட்ட பேரொளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. சந்திரனுடைய ஒளி இருக்கிறதுல தேய்கிறது, மறைகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிக்கு தேய்தலும் இல்லை, மறைதலும் இல்லை. இந்த சூரியன் சந்திரன் இந்த ஒளி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மேகம் வந்துருச்சு வச்சுக்கிறோங்களேன், அந்த ஒளி அப்படியே மறைச்சிடும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளியை எந்த மேகமும் மறைக்காது, அப்படிப்பட்ட ஒளி. இன்னொன்னு, இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது சூரியன் இருக்கும், கிரகணம் ஏற்பட்டுன்னா சூரிய வெளிச்சம் மங்கிடும். அப்படிதான் சந்திரனும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை மறைக்கவோ குறைக்கவோ எந்த கிரகணமும் ஏற்படாது. இன்னொரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? சூரிய வெளிச்சத்துல படைப்பினங்களை காண முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியில படைத்தவனையே காண முடியும். அப்படிப்பட்ட வித்தியாசம் இந்த ரெண்டு ஒளிக்குள்ள இருக்குது. அதனாலதான் அந்த பைத்தை படிக்கும் பொழுது நீங்கள் சூரியன் இல்லை, அந்த பதுரும் நீங்கள் சந்திரன் இல்லை அப்படி ஒப்பிட முடியாது. அந்த நூல் நீங்கள் ஒளி அப்படி சொல்ல முடியாது. ஃபௌக நூல், ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. பிள்ளைகள்லாம் அந்த காலம் மாதிரி இல்லைங்க. இப்ப இந்த காலத்துல பிள்ளைகள் ரொம்ப விவரம். அப்போ உள்ள பெரியவங்கலாம் என்ன சொல்றாங்க, சின்ன பையனை பார்த்துட்டு இவன் வயசுல நான் அப்படியெல்லாம் இல்லையே, அந்த மாதிரி திறமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நாம் கல்வி ஞானத்தை கொடுப்பது நம்முடைய கடமை. அந்த பிள்ளைகளுடைய திறமைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பையன் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு போறான், அதுல இந்த தென்னை மரத்தை பத்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக படிச்சுக்கிட்டு போறான். கட்டுரை கேட்பாங்க, தென்னை மரத்தோட பிரயோஜனம் என்ன, பலன் என்ன, எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு போய் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டான். கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தான். அதுல தென்னை மரத்தை பத்தி கேட்கல, பசுமாட்டை பற்றி கட்டுரை வரைகன்னு கேட்டுருக்கு. ஆனாலும் இவன் சளைக்கல, என்ன படிச்சுட்டு போனா தென்னை மரம் தானே, அதை எழுத ஆரம்பிச்சான். கேட்டது பசுமாட்டை பத்தி, இவன் எழுதுறது தென்னை மரத்தை பத்தி. எல்லாம் எழுதலாம், தென்னை மரத்தோட பிரயோஜனம் என்ன, பழைய எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஜாயின் கொடுத்துட்டான், இந்த தென்னை மரத்துல தான் பசுமாட்டை கட்டுவாங்கன்னு முடிச்சுட்டான். அவ்வளவு திறமை இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு. அப்ப நம்ம மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்க கூடாது, தயாரா தான் அவங்க இருக்கிறாங்க, நம்ம தான் கொடுக்கணும். பொறுப்பு நம்மிடம் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறார்கள் என்பதனால்தான் மிஅராஜுடைய நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இனி நான் வர முடியாது, நீங்க தான் போகணுங்கிறாங்க. வமா மின்னா இல்லா லஹு மகாமுன் மஅலூம், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை தாண்ட முடியாதுறாங்க, நீங்க தான் போகணும். காரணத்தை சொல்றாங்க, நான் இதை தாண்டி வந்தால் எரிந்து போய் விடுவேங்கிறாங்க. ஒளியினால் படைக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இதை கடந்தால் எரிந்து போய் விடுவேன். அந்த இடத்தை தாண்டி செல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படினால எவ்வளவு ஒரு பேரொளியா அவர்கள் இருக்க வேண்டும், அதனாலதான் போட முடியும். அவர் சாதாரண அவர்கள் பொதுவா சொல்லுவாங்க, குலுக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அது நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆற்றல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆற்றலை விட உயர்ந்தது. ஏன்னா அதான் குர்ஆன் சொல்லும் பொழுது தி குவத்தின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், வல்லமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர்ங்கிறான்.
ஆற்றல் மிக்கவர் என்று புகழப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் வந்தா இருந்து போயிடுவேன். நபியே நம்ம சல்லாசலம் கடந்து போறாங்க. அப்படியானால் சாமானியமானவர்களா? நீ சர்வம் சொல்றாங்க நம்மள மாதிரி மனுஷன், நம்மள மாதிரி மனிதராக இருந்தா மனிதனை பத்தி தான் எல்லாம் சொல்லிட்டாங்க, பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலவீனமாக நிறைவு இருக்கக்கூடிய மனிதர் எப்படி செல்ல முடியும்? ஆற்றல் மிக்கவரே செல்ல முடியாத இடத்துக்கு பலவீனமான ஒரு மனிதர் எப்படி செல்ல முடியும்? அதனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் மனிதராக இருந்து கொண்டே பேரொளியாகவும் திகழ்ந்தார்கள். அந்த பேரொளி அவருடைய உம்மத்தினரையும் ஒளியாக மாற்றிவிட்டது. எப்படி? சஹாபா பெருமக்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனது தோழர்கள் விண்ணிலே மின்கின்ற விண்மீன்களை போன்றவர்கள், நட்சத்திரங்களை போன்றவர்கள். யாரை பின்பற்றினா நேர்வு பெறுவீங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியா இருக்கிறாங்க, தனது தோழர்களையும் ஒளிகளாக மாற்றிவிட்டார்கள், விண்மீன்கள் சொல்கிறார்கள். இந்த உம்மத்தையும் அப்படித்தான். மறுமையில சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பெரிய கூட்டம்ல நிற்கும் மனித ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசி வரைக்கும் எப்படி உங்களுடைய உம்மத்தினர் நீங்க அடையாளம் கண்டு கொள்வீங்க? ரொம்ப அக்கறையோட கேட்கிறாங்க சஹாபா பெருமக்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க எல்லாம் குர்ரன் முஹஜ்ஜிரீன்களா இருப்பீங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். குர்ரன் முஹஜ்ஜிரீன் சொன்னா ஒரு குதிரைக்கு சொல்றது, முகத்திலும் வெல்ல, கைகளில் வெல்ல, கால்களில் வெல்ல, அப்படிப்பட்ட அந்த குதிரைக்கு தான் குர்ரன் முஹஜ்ஜல்னு சொல்றது. நீங்க அப்படி இருப்பீங்க. நீங்க ஒது செய்வீங்கல்ல, முகத்தை கழுவுறீங்க, முகம் பிரகாசிக்கும். கைகளை கழுவுறீங்க, கை பிரகாசிக்கும். கால்களை கழுவுறீங்க, அது பிரகாசிக்கும். இந்த பிரகாசமான உடல் அமைப்போடு இது வருகின்ற போது நீங்க தான் உம்மத்தை நான் புரிந்து கொள்வேன். அவர் தன்னுடைய உம்மத்தினரை மறுமையை ஒளிமிக்கவர்களாக மாற்றுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பேருடைய பரக்கத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.